இன்னொரு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவி வந்து ஆறுமுகிட்ட வந்து கேட்குறாங்க, "நீ போய் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு." ஆனால் ஆறுமுகம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, "நான்லாம் கேட்க முடியாது. ஃபர்ஸ்ட்டு அவன் வந்து என்ன அடிச்சான்ல, அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு." அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. பைரவி நினைக்கிறாங்க, உன்னை எப்படி மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணிகிட்ட வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டுருப்பாங்க. அப்போ அன்னபூர்ணி வந்து ஆறுமுகத்தை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, "நீ எதுக்குடா வந்து சஞ்சய் போய் அடிச்ச?" அப்படின்றாங்க. "நீ போய் மன்னிப்பு கேட்குறியா? உன்ன மாதிரி புள்ள பெற்றதுக்கு நான் போய் வந்து மன்னிப்பு கேட்கட்டா?" அப்படின்றாங்க. "இல்லைம்மா, நானே போய் மன்னிப்பு கேட்குறேன்." அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது நடுவில் வந்து நம்ம சிவாவும் சிந்தியும் வந்து காமிக்கிறாங்க. சிந்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பேஷண்ட்டுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறத வந்து பார்த்து நம்ம சிவா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சிந்து வந்து பிரமிச்சு போய் பார்க்குறாங்க. அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆறுமுகமும் பைரவியும் வந்து சஞ்சய் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து நம்ம பைரவி நடந்த விஷயம்லாம் வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து ஆறுமுகம் தான் அடித்தான். அதனால் வந்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கோம். ஆனால் நீ லீகலாக என்ன வேணால் ஆக்ஷன் எடுத்துக்கோ, நான் வந்து தலையிட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து சஞ்சய் நல்லவங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நான்லாம் நம்ப மாட்டேன், ஆறுமுகம் தான் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம சஞ்சய்க்கும் வந்து மனசில் நினைக்கிறாங்க, நீ தான் அடித்தா எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு, உன்னை சும்மாவே விட மாட்டேன் பாரு அப்படின்றாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ஆறுமுகம் வந்து நினைக்கிறாங்க, நான் அடித்தது உனக்கு ஃபஸ்ட்டே தெரியும், எப்படி வந்து நீ வந்து நடிச்சுக்கிட்டு இருக்க, இதே மாதிரி நடித்து தான் வந்து பைரவியை வந்து இது பண்ணிகிட்ருக்க அப்படி வந்து சொல்கிறாங்க.